பேச்சு இல்லை, செயல் தான். செயல் வீரர் அவர். ஜெனரல் மேனேஜர் கஸ்டோடினா வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம் என்றால் திண்ணவேலி பலாலி வீதியில் உள்ள நொதர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு அருகாமையில் உள்ள காலை தூணாது. ஏன் வந்திருக்கோம்டா இவ்வளோ சனம் கூடி இருக்கிறாங்க, என்னது இன்றைக்கு என்று பார்த்தா யூடியூபர் இர்ஃபான் வராராம், இந்தியா யூடியூபர். அதோடு இன்றைக்கு காலித் பிரியாணி ஓப்பனிங் செரிமனியாக இவ்வளோ சனம் நிற்கிது பாருங்க. இந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கு அழகாக காட்சியளிக்கின்றது. அந்த மிகப்பெரிய உணவகமாக இருக்கின்றது. முதல் சேலம் பிரியாணிக்கும் இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை காண முடியதாக இருந்தது. சேலம் ஆர்ஆர் பிரியாணியை தொடர்ந்து காலித் பிரியாணி. இவர்கள் இந்தியா, மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளில் இது 50வது கிளையை தொடங்குகிறார்கள். ஜாலிலாம் மிகப்பெரிய கூட்டம் காணப்படுகிறது. இன்றைக்கு வேட்டு வைக்கத்தான், பிரியாணி வேட்டு வைக்க மக்கள் காத்திருக்கிறார்கள். அதுவும் 1400 ரூபாயாம் பிரியாணி. ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். இதோ யூடியூபர் இர்ஃபானை காணவும் குவிந்திருக்கிறார்கள், பிரியாணியை டேஸ்ட் பண்ணவும் குவிந்திருக்கிறார்கள் மக்கள். இதோ அழகான வளைவெல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதோ கார் ஒன்று வருகிறது. யூடியூபர் இர்ஃபான் தான் வருகிறாரா? இல்லை, இது வேறு யாரோ வருகிறார்கள். யாழ் மண்ணில் தனது உயர்தர விருந்தோம்பலை இன்றிருந்து வழங்க தயாராகிறது. தனிநபர்களால் ஆரம்பிக்கப்பட்ட உலகளாவிய ரீதியில் பல கிளைகளாக தொழில்விட்டுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 35 கிளைகளை இந்தியாவிலும், மலேசியா, துபாய், மாலத்தீவில், அடுத்த கட்டமாக சவுதி அரேபியா, ஜப்பான், லண்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் தன் கிளைகளை ஆரம்பிக்க இருக்கிறது. மேலும் பல நாடுகளில் தன் கிளைகளை விருட்சமாக தொங்கவிட வேண்டும் என்று இப்பொழுது எங்களுடைய விருந்தினர்களுக்கான மாலை அணிவிக்கும் வைபவம் இடம்பெற இருக்கிறது.
தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக வைபவ ரீதியாக பிரமாண்ட கடைத்தூணி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தொடர்ந்து மக்கள் தரமான மக்களுடன் மக்களுடைய கார்த்திக் கணேசன் அவர்களையும் அழகப்பன் அவர்களையும் அழைக்கின்றனர். யாழ் மாவட்டத்தினுடைய போலீஸ் அத்தியட்சர் அவர்களையும் அழைக்கின்றனர். தொடர்ந்து ராஷ்டிர சாகித்யம் அவர்களையும் தமிழ் நிசாம் அவர்களையும் கண்ணதாசன் அவர்கள், அதனைத் தொடர்ந்து ஜீவானந்தன் சிவகுருநாதன் அவர்களையும் அழைத்து ஜெனரல் மேனேஜர் கஸ்டோனினா ஜெயமணி அவர்களையும் பிரதான செஃப் புலேந்தர் அவர்களையும் அழைக்கின்றனர். தொடர்ந்து முதிராஜ், ரொசான், மிஸ்டர் சஞ்சு, மிஸ்டர் சயூரன், மிஸ்டர் ஜக்சன் அவர்களையும் சில மணித்துறைகளில் நீங்கள் அவரை காண்பதற்காக காணப்போகிறீர்கள் என்ற சந்தோஷமான செய்தியை வந்தவரை கௌரவிக்கவும் மறப்பதில்லை என்பது உண்மை. அந்த வகையிலே தென்னிந்தியாவிலிருந்து வருகின்ற வெளிநாட்டு அதிபர்களுக்கான கௌரவம் இந்த மேடையிலே இடம்பெற இருக்கிறது. தயவு செய்து மூன்று மாசமா உங்களோட படிவம் நீங்க தான் உருவாக்க முடியும். சில மணித்துளிகளில் நீங்கள் எதிர்பார்த்த பிரபலம் இந்த அரங்கிலை. மிக்க நன்றி. எங்களுக்கு புரியுது, நீங்கள் ரொம்ப பொறுமையாக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்க. இர்ஃபான் இஸ் ஆல்மோஸ்ட் ஹியர் வந்துட்டார். காலித் பிரியாணி எங்களோட 50வது பிரான்ச்சை யாழ்ப்பாணம்ல லான்ச் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எங்கள் ஃபவுண்டர் மிஸ்டர் அப்துல் ரஹ்மான் இருக்கார். அவரோட கிராண்ட் ஃபாதர் பார்த்திங்கன்னா அவர் வந்து இங்கே ஸ்ரீலங்காக்காரர் தான் அவர். ஸோ அதனால் எங்களோட 50வது பிரான்ச் இங்கே லான்ச் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்து இன்னும் பல பிரான்ச்கள் ஸ்ரீலங்காவில் லான்ச் பண்ணுறோம்.
இங்கே எப்படி உங்களோட ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி எல்லா பிரான்ச்லேயும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் பிரியாணியை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். உள்நாட்டு முகாமை இயக்குனர் சண்முகலிங்கம் நிரோசன் அவர்களுடைய உரை இடம்பெறும். பிரான்ச்சைஸ் மிஸ்டர் அப்துல், மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் அழகப்பன் சார், அப்புறம் கார்த்திக் ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேல் என் மனம் கவர்ந்த வாடிக்கையாளர் யாழ்ப்பாணம் மட்டுமில்லை, அதனுடன் நாடு முழுவதும் நமது சேவையை வழங்குவோம் என நம்பிக்கையுடன் இங்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர், வாடிக்கையாளர், ஊழியர்கள் அனைவருக்கும் என் மனங்கழிந்த நன்றிகளை தெரிவித்தல் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. இயக்குனர் சண்முகலிங்கம் நிரோசன் அவர்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எப்படி இருக்க போது சாப்பிட்டு பார்ப்போம். அதோட முக்கியமாக தென்னிந்தியாவிலிருந்து வேர்ல்டு ஃபேமஸ் இர்ஃபான் வியூ வர்றாரு. அவர் கூடயே பார்ப்போம். நிறைய தமிழ் யூடியூபர்ஸ், யாழ்ப்பாண யூடியூபர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எதுவுமே நடக்காத மாதிரி சைலண்டாக இருக்காரு. இவர் தான் அந்த காட்டு பிரியாணியுடைய கேப்டன் ஆஃப் தி ஷிப், ஓனர். பேச்சு இல்லை, செயல் தான். செயல் வீரர் அவர். இப்பொழுது எங்களுடைய இலங்கை பிரபல, இந்தியாவினுடைய பிரபலம் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எந்த இடையூறும் வழங்காமல் எங்களுடைய அரங்கிலே தன்னுடைய சிறு உரையினையை மாற்றியிருக்கிறார் என்பதையும் இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரை வருகிறவர்கள் என வரவேற்பதும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுதும் உங்களுடைய ரசிகர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே உங்களோடு அதற்கு முன்னாடி இப்பொழுது பொன்னாடி போட்டி அவரை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே தெரிவிக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே வணக்கம். ஜாஃப்னா மக்களுக்கு வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் அப் அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் டர்னிங் அப். அண்ட் இங்கே நிறைய கேமராஸ் தான் இருக்கு. எனக்கு ஆளுங்களோட கேமரா தட்ஸ் கூல். ஃபர்ஸ்ட் டைம் என் ஜாஃப்னா ரொம்ப அழகாக இருக்கு. இட்ஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ண போறேன் நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங் அப். அண்ட் வாங்க போய் காலேஜ் பிரியாணி சாப்பிடலாம். யாரெல்லாம் மெயில் வந்து ப்ளீஸ் கம் அப். வாங்க போய் நம்ம மேலே சாப்பிடலாம். டின்னர் பண்ணிட்டு சாப்பிடுறீங்க, நம்ம அப்படியே மேலே போய் சாப்பிடலாம். யார் யாருக்கெல்லாம் இர்ஃபானுக்கு மெயில் போட்டு இர்ஃபான் உங்களுக்கு ரிப்ளை வந்துச்சோ அவங்க மட்டும் உங்க மெயிலை கொண்டு வந்து எங்கள்கிட்ட ஜெனரல் மேனேஜர்கிட்ட காமிச்சிருக்கீங்க. இர்ஃபான் ட்ரீட்டுக்கு ரெடி ஆயிடலாம். யார் யாருக்கு உங்ககிட்ட எல்லாம் வந்திருக்கோ அதை மட்டும் நீங்க எடுத்து காட்டினா போதும். மெயில் மட்டும் வந்தவங்க மட்டும் முன்னுக்கு வாங்க. வராதவங்க யாரும் இணைஞ்ச பண்ணாதீங்க. இந்த ஃபங்க்ஷனை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தயவுசெய்து கேட்குறேன். எங்கே நம்பி வந்திருக்காரு அவர் நாங்கள் திரும்ப நாங்கள் அனுப்பணும். எஸ்னாக்கு வந்ததை இருக்கிற அளவுக்கு அனுப்பிடுறாங்க. தயவுசெய்து கேட்குறேன்.
Yeah.